அன்பான 8ஆம் வகுப்பு மாணவ மாணவர்களை உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. ஆங்கில புத்தாக்க பயிற்சி பாடம் 2 டிடர்மினன்ட்ஸ் குவான்டிஃபையர்ஸ். குவான்டிஃபையர்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் தான் இது. குவான்டிஃபையர்ஸ்னா என்ன? சம், எனி, எ ஃபியூ, எ லிட்டில், ஃபியூ, லிட்டில், மச், மெனி, எ லாட் ஆஃப் போன்ற வார்த்தைகள் இங்கிலீஷில் எப்படி அழைக்கப்படும் அப்படின்னா குவான்டிஃபையர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். குவான்டிஃபையர்ஸ்னா என்ன, அது நம்ம இங்கிலீஷில் எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாம். வாட் ஆர் குவான்டிஃபையர்ஸ்? A quantifier is a word that usually goes before a noun to express the quantity of the object. For example, a little milk. Most quantifiers are followed by a noun. குவான்டிஃபையர்னா என்ன அப்படின்னா அளவை குறிக்கக்கூடியது. ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடி குவான்டிஃபையர் இஸ் எ வேர்ட் தட் யூஸ்வலி கோஸ் பிஃபோர் எ நவுன். ஒரு நவுனுக்கு முன்னாடி வரக்கூடிய சொல்லு தான் குவான்டிஃபையர். அது என்ன செய்யும்? டு எக்ஸ்பிரஸ் த குவான்டிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டினுடைய குவான்டிட்டி அளவு என்ன அப்படின்னு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், எ லிட்டில் மில்க், கொஞ்சம் பால். மோஸ்ட் குவான்டிஃபையர்ஸ் ஆர் ஃபாலோட் பை எ நவுன், த்ரோ இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் டு யூஸ் தம் வித்தவுட் த noun when it is clear what we are referring to. For example, do you want some milk? கொஞ்சம் மில்க் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சம்ங்கிறது என்ன அப்படின்னா குவான்டிஃபையர், அளவை குறிக்கக்கூடியது. there are quantifiers to describe large quantities. நிறைய பெரிய அளவுகளை குறிக்கிறதுக்கு லாட், மச், மெனி. ஸ்மால் குவான்டிட்டிஸ், சின்ன அளவை குறிக்கிறதுக்கு லிட்டில், எ பிட், எ ஃபியூ அப்படின்னு குவான்டிஃபையர்ஸ் இருக்குது. சரியா? அப்போ குவான்டிஃபையர்ஸ்னா என்ன அப்படின்னா அளவுகளை குறிக்கக்கூடியது. ஒரு நவுன் எவ்வளோ அளவு இருக்கு, குறைய பேரா நிறைய பேரா, கொஞ்சம் பாலா நிறைய பாலா, அதுக்கு குறைய பென்சிலா, சில பென்சில்களா, சில பேனாக்கள், இப்படின்னு அந்த நவுனுக்கு முன்னாடி வரக்கூடிய வார்த்தைகளுக்கு என்ன பேர்? அளவுகளை குறிச்சிச்சு அப்படின்னா அதனுடைய அளவு எவ்வளவு இருக்குன்னு குறிச்சிச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேர்? குவான்டிஃபையர்ஸ் அப்படின்னு பேர். அந்த குவான்டிஃபையர்ஸ் தான் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த அசஸ்மெண்ட்ல பார்க்க போறோம். முதல்ல குவான்டிஃபையர்ஸ் லிட்டில், அதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஸ்மால், மைனர். அதனோட அர்த்தம் என்னது அப்படின்னா ஸ்மால், மைனர். எதுக்கு முன்னாடி குவான்டிஃபையர்ஸ் வரும்? இந்த மாதிரி எந்தெந்த குவான்டிஃபையர்ஸ் வரும்னு பார்க்கலாம். இப்போ இந்த லிட்டில் இந்த குவான்டிஃபையர்ஸ் எதுக்கு முன்னாடிலாம் வரும் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஸ்மால், மைனர். கவுண்டபிள், அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி லிட்டில் போடணும். எண்ண முடியாத பேர் சொல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன போடணும் அப்படின்னா லிட்டில் போடணும். ஃபியூ எதுக்கு முன்னாடி? ஃபியூ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஸ்மால், ஸ்லைட். ஃபியூனா குறைய, கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். அது எதுக்கு முன்னாடி வரும் அப்படின்னா கவுண்டபிள் நவுன், எண்ணக்கூடிய நவுனுக்கு முன்னாடி எ ஃபியூ போடணும். எ லாட் ஆஃப், எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர் அமௌண்ட். லாட் ஆஃப்னா நிறைய, லாட் ஆஃப்னா என்னது? நிறைய. அது எதுக்கு முன்னாடிலாம் வரும்? கவுண்டபிள் நவுனுக்கு வரும், அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி வரும். எண்ணக்கூடிய பேர் சொல்லுக்கு முன்னாடி, எண்ண முடியாத பேர் சொல்லுக்கு முன்னாடி வரும். மெனினா என்னது? நிறைய, நியூமரஸ். இது எதுக்கு முன்னாடி வரும் அப்படின்னா கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி தான் வரும், எண்ணக்கூடிய நவுனுக்கு முன்னாடி தான் வரும், அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி வராது. அதே மாதிரி மச் என்ற குவான்டிஃபையர், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வெரி, டு, எ லாட், நிறையன்னு அர்த்தம். அது அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி தான் அதை போடணும். எதாவது மச். எனி, நெவர் அட் ஆல். ஏன்னா எனினா எதுவும் இல்லை. இது எதுக்கு முன்னாடி போடணும் அப்படின்னா கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடியும் அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடியும் போடலாம். லாட்ஸ் ஆஃப், நிறைய. இது கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடியும் அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடியும் போடலாம். சம் அண்ட் அன்ஸ்பெசிஃபைடு அமௌண்ட் ஆர் நம்பர் ஆஃப், கொஞ்சம். அப்போ இது எதுக்கு முன்னாடி போடலாம்? கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடியும் போடலாம், அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடியும் போடலாம். சரி, கவுண்டபிள் நவுன்னா என்ன? எண்ணக்கூடிய. இங்கே எத்தனை? இது எக்ஸ். இதில் கொஞ்சம் ஒரு 10 எக்ஸ், 10 முட்டை இருக்கலாம், 15 முட்டை இருக்கலாம், எண்ணலாம். பனானா, 10 பனானா, ஒரு 5 பனானா எண்ணலாம். எண்ணக்கூடிய நவுனுக்கு எல்லாம் என்ன பேர் அப்படின்னா கவுண்டபிள் நவுன்ஸ்னு பேர். பர்கர், ஆப்பிள், ஹாட் டாக், கேரட்ஸு, வாட்டர்மெலன், டொமேட்டோஸ், இதெல்லாம் எண்ணக்கூடியது. மில்க், இது எண்ண முடியாது. ஃப்ளோர், உப்பு, மாவு. சால்ட்டு, உப்பு. சுகர், சீனி. ஜாமு, மீட்டு, ரைஸு, ஹனி, டீ, சீஸ், இதெல்லாம் நவுனு. இதெல்லாம் எண்ண முடியாதனால அதுக்கு பேர் என்ன பேர்? அன்கவுண்டபிள் நவுன் பேர். இந்த அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடியும் கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி என்னென்ன குவான்டிஃபையர்ஸ் போடணும்னு சொல்லி இந்த இதில் சொல்லியிருக்கோம், இதை எழுதிக்கணும். சரியா? இப்போ சம், எனி, இதை எங்கே போடணும் அப்படின்னு பார்ப்போம். When we want to refer a plural noun or uncountable noun without giving a specific quantity, we use some or and any. We use some in affirmative and any in question and negative.
சம்மை எங்க யூஸ் பண்ணணும்னா சம்மை வந்து அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் அதாவது நேர்மறை வாக்கியங்கள்ல யூஸ் பண்ணணும். கொஸ்டின் வார்த்தையிலையும் நெகட்டிவ் எதிர்மறை வார்த்தையிலையும் என்னத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னா எனியை யூஸ் பண்ணணும். சம் எங்க யூஸ் பண்ணா அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்ல, எனி வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்லையும் அப்புறம் வந்து என்ன அப்படின்னா கொஸ்டின் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் கொஸ்டின் வாக்கியங்களை எது யூஸ் பண்ணணும் எனி யூஸ் பண்ணணும். பாருங்க இங்க நாட்டு வந்திருக்கான், தேர் இஸ் இன் எனி மில்க். நாட்டு வந்ததுனால என்ன போட்டிருக்கான் நெகட்டிவ், அப்போ எனி போட்டிருக்கான். இஸ் தேர் எனி மில்க் கொஸ்டின் வார்த்தை, கொஸ்டின் வாக்கியத்தில் என்ன போட்டிருக்கான் எனி வந்திருக்கு. தேர் இஸ் சம் மில்க். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் என்ன இருக்கு சம் இருக்கு. அப்போ சம் எங்க வரணும்னா அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்ல வரணும். அதாவது நாட்டு இல்லாம கொஸ்டின் இல்லாம வந்துச்சுன்னா அங்க சம் போடலாம். எனி எங்க வரணும் அப்படின்னா நெகட்டிவ், இன்னொன்று என்னது அப்படின்னா நாட் ஒர்க், சரி நெகட்டிவ், இன்னொன்று வந்து கொஸ்டின் வைஸ். கொஸ்டின்லையும் என்ன வரணும் அப்படின்னா கொஸ்டின் வாக்கியத்திலையும் எனி வரணும். சரியா? சரி, அடுத்தது மச் மெனி எ லாட் ஆஃப், இது எங்கெல்லாம் வரணும்? we use many much a lot of to refer a big quantities. நிறைய அளவுள்ள பொருட்களுக்கு much many a lot of போடணும். we use many with countable nouns and much with uncountable noun. much many வந்து எங்க எதுக்கு முன்னாடி போடணும் அப்படின்னா countable nounக்கு முன்னாடி, much வந்து எங்க போடணும் அப்படின்னா uncountable nounக்கு முன்னாடி போடணும். and we can use a lot of with both countable and uncountable nouns. a lot of வந்து எங்க போடலாம் கவுண்டபிள் எண்ணக்கூடிய நவுனுக்கு முன்னாடியும் அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடியும் போடலாம். சரியா? சரி, அடுத்து a few, a little, a bit of. இந்த குவான்டிஃபையர்ஸ் எங்கெல்லாம் போடலாம் அப்படின்னா a few வந்து வித் கவுண்டபிள் நவுன்ஸ், a few கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி போடணும். a little வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி போடணும். சரியா? அடுத்தது அசஸ்மெண்ட். இந்த பகுதியை நம்ம இங்கிலீஷ் நோட்ல எழுதிக்கணும். ரைஸ் வந்து ரைட் சி ஃபார் கவுண்டபிள் அண்ட் யூ ஃபார் அன்கவுண்டபிள் இந்த கிவன் காலம். கவுண்டபிள் நவுனுக்கு எண்ணக்கூடிய பேர் சொல்லா இருந்தால் சி போடணும், எண்ண முடியாத பேர் சொல்லா இருந்தால் யூ போடணும், அன்கவுண்டபிளுக்கு யூ போடணும். இப்போ ரைஸ் வந்து எண்ணக்கூடியதா எண்ண முடியாது, அப்போ யூ அன்கவுண்டபிள் நவுன். சுகர் அன்கவுண்டபிள் நவுன். செரீஸ் எண்ண முடியும், அப்போ அது கவுண்டபிள் நவுன். ஜூஸ் எண்ண முடியாது, அது அன்கவுண்டபிள் நவுன். மில்க் வந்து அன்கவுண்டபிள் நவுன் தான். பாக்ஸ் எண்ண முடியும், கவுண்டபிள் நவுன். குக்கீஸ் பிஸ்கட் எண்ண முடியும், கவுண்டபிள் நவுன். சாக்லேட் எண்ண முடியும், கவுண்டபிள் நவுன். ஹனி எண்ண முடியாது, அன்கவுண்டபிள் நவுன். கௌவா எண்ண முடியும், அது என்னது கவுண்டபிள் நவுன். சரியா? சரி, அடுத்து ரெண்டாவது சர்க்கிள் த டிட்டர்மினர்ஸ் இந்த கிவன் சென்டென்ஸ். அந்த குவான்டிஃபையர்ஸ் வந்து வட்டம் போட்டு காமிக்கணும். எதெல்லாம் குவான்டிஃபையர்ஸ்? there is ஒன்னாவது கவனிங்க, there is some water. சம் வந்து டிட்டர்மினர்ஸ், சரிதானா? டிட்டர்மினர்ஸ் அதாவது குவான்டிஃபையர்ஸ். ரெண்டாவது தினேஷ் has many books at home. there is some water left in the pot. Dinesh has many. many வந்து குவான்டிஃபையர்ஸ். அப்ப இதுல வந்து என்னது சம், இதுல many. மூணாவது there are some oranges in the basket. அப்ப சம், இது குவான்டிஃபையர்ஸ். இதெல்லாம் குவான்டிஃபையர் நம்ம வட்டம் போட்டு காமிக்கணும். நாலாவது he doesn't have any shoes. any. அடுத்து அஞ்சாவது we had so much fun. much. இதெல்லாம் குவான்டிஃபையர். இதுல வந்து என்னது சம் மூணாவதுல, நாலாவதுல வந்து any, அஞ்சாவதுல வந்து much. அடுத்தது மூணாவது ரோமன் லெட்டர் 3 we use some or any to complete the sentences. use some or any. சம் எனியும் எங்க யூஸ் பண்ணணும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கடுத்து அதை பயன்படுத்திக்கலாம். சம் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா அஃபர்மேட்டிவ்ல. எனி வந்து எங்க யூஸ் பண்ணணும்? கொஸ்டின் வார்த்தையா இருந்தாலும் நாட்டு வந்திருந்தாலும் அங்க என்ன எனி யூஸ் பண்ணணும். சரியா? மூணாவது ரோமன் லெட்டர் 3ல 1 would you like to have dash pasta. கொஸ்டின் வார்த்தை வந்திருக்கா, அப்போ கொஸ்டினுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? எனி. சம் ஆர் எனி தானே, இப்போ எனி தான் யூஸ் பண்ணணும். we haven't dash meat left. இப்போ நாட் வந்திருக்கனால அங்க என்னதை யூஸ் பண்ணணும்? we haven't any meat left. may I have dash
பட்டர் ப்ளீஸ் கொஸ்டின் வாக்கியம். அப்போ இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். அப்போ மே ஐ ஹாவ் எனி பட்டர் ப்ளீஸ். அப்போ எனி தான் யூஸ் பண்ணணும். தேர் ஆரின்ட் குக்கீஸ் லெஃப்ட். அப்போ நாட் வந்திருக்கு. இங்கே ஆரின்ட்னா ஆர் நாட்னு அர்த்தம். எதாவது ஆரின்ட் சொல்லுவாங்க. அப்போ அங்கே நாட் வந்திருக்கனால என்ன போடணும்? நெகட்டிவ் சென்டென்ஸில் எனி போடணும். ஐ நீட் டேஷ் மணி டு பை பிரெட். ஐ நீட் டேஷ் மணி டு பை பிரெட். அப்போ இது வந்து அஃபர்மேட்டிவ் நேர்மறை வாக்கியம். அப்போ நேர்மறை வாக்கியத்தில் என்ன யூஸ் பண்ணணும்? சம். சரியா? அடுத்தது 4வது ரோமன் லெட்டர் 4. கம்ப்ளீட் த சென்டென்சஸ் with much or many. கம்ப்ளீட் த சென்டென்சஸ் வித் மச் ஆர் மெனி. மச்சையும் மெனியையும் இந்த குவான்டிஃபையர்ஸையும் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு திரும்ப ஒருக்க பார்த்து வந்துடலாமா? மெனி வந்து கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி, மச்சு வந்து அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி. சரிதானா? அப்போ அந்த கோடிட்டத்துக்கு முன்னாடி பின்னாடி வரக்கூடிய அந்த நவுன் வந்து கவுண்டபிளா அன்கவுண்டபிளா பார்ப்போம். கம்ப்ளீட் சென்டென்சஸ் வித் மச் ஆர் மெனி. மச் வந்து இப்போ ஹவு டேஷ் பேக்ஸ் ஆர் லெஃப்ட். பேக்ஸ் வந்து கவுண்டபிள் எண்ணக்கூடியது, பைகள். அப்போ வந்து என்னது? எண்ணக்கூடியது. அப்போ மெனி. ஹவு மெனி கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி மெனி போடணும். ஐ ஹாவ் காட் டேஷ் புக். அப்போ புக்ஸ் வந்து எண்ணக்கூடியது. அப்போ மெனி. ஐ ஹாவ் பாட் மெனி. ஐ டோன்ட் ஹாவ் டேஷ் டைம் டு கிளீன் மை ரூம். டைம் எண்ண முடியாது. அப்போ வந்து என்னது? மச் டைம். ஐ டோன்ட் ஹாவ் மச் டைம். தேர் இஸ் இன் காஃபி. காஃபி வந்து அன்கவுண்டபிள் நவுன். அப்போ அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? மச். ஜான் ஹேஸ் டேஷ் டாய்ஸ் அட் ஹோம். சரியா? அப்போ வந்து டாய்ஸ் வந்து எண்ணக்கூடியது, பொம்மைகள். அப்போ மெனி. ஜான் ஹேஸ் மெனி டாய்ஸ் அட் ஹோம். சரியா? அடுத்தது ரோமன் லெட்டர் 5. யூஸ் எ லிட்டில் அண்ட் எ ஃபியூ டு கம்ப்ளீட் த கிவன் சென்டென்சஸ். லிட்டில்னா குறைய, எ ஃபியூனாலும் குறையதான். அப்போ அவனே கொடுத்துருக்கான். எ லிட்டில் இஸ் யூஸ்டு வித் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அண்ட் எ ஃபியூ வித் கவுண்டபிள் நவுன்ஸ் எண்ணக்கூடிய. அப்போ முதல்ல அது கவுண்டபிளா அன்கவுண்டபிளான்னு பார்த்துட்டோம்னா, ஃபியூ வந்து கவுண்டபிள் நவுன், எ ஃபியூ. எ லிட்டில் வந்து அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி. சரியானா? அப்போ 5ல் 1 கவனிங்க. தேர் ஆர் டேஷ் கேர்ள்ஸ் இன் மை கிளாஸ். கேர்ள்ஸ் வந்து எண்ணக்கூடிய கவுண்டபிள் நவுன். இப்போ கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி என்ன போடணும்? எ ஃபியூ தானே. தேர் ஆர் எ ஃபியூ கேர்ள்ஸ் இன் மை கிளாஸ். ஐ வாண்ட் டேஷ் சீஸ். சீஸ் வந்து எண்ண முடியாது. சரியா? அப்போ என்ன போடலாம்? ஐ வாண்ட் எ லிட்டில் சீஸ். we need dash more chairs. சேர்ஸ் வந்து என்ன முடியும்? சேர்கள்னா என்னது? இருக்கைகள். அப்போ எண்ண முடியும். அப்போ என்ன பண்ண? we need countable noun. அப்போ a few. we need a few more chairs. there is dash coffee left in the jar. அந்த காஃபில கொஞ்சம், ஜார்ல கொஞ்சம் காஃபி இருக்கு. அப்போ there is a காஃபி வந்து uncountable noun. அப்போ என்ன போடணும்? a little. there is a little காஃபி. ரெண்டும் போடலாம். அதாவது எ ஃபியூ எ லிட்டில். ஆனால் எந்தெந்த இதுக்கு ரூல் இருக்கு. அந்த இதுபடி கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி எ ஃபியூ போடணும், அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி எ லிட்டில் போடணும். தெர் ஆர் எக்ஸ். எக்ஸ்னா முட்டைகள் எண்ண முடியும். அப்போ என்ன முடியும்னா கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி என்ன போடணும்? எ ஃபியூ போடணும். தெர் ஆர் எ ஃபியூ எக்ஸ் இன் த ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் முட்டைகள் இருக்கு. அப்போ குவான்டிஃபைஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். குவான்டிஃபைஸ்னா அளவுகளை குறிக்கக்கூடியது. அந்த அளவுகள் வந்து என்ன? அந்த அளவுகளை குறிக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் என்னதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். என்னதெல்லாம் அப்படின்னா, சம், எனி, எ ஃபியூ, எ லிட்டில், ஃபியூ, லிட்டில், மச், மெனி, எ லாட் ஆஃப். இதெல்லாம் அளவுகளுக்கு ஒரு நவுனுடைய ஒரு பேர் சொல்லுடைய அளவு. சம்னா சில, எனினா எதுவும் இல்லை, எ ஃபியூனா கொஞ்சம், எ லிட்டில்னா கொஞ்சம், மச்சுனா மெனி நிறைய, மெனினால் நிறைய, லாட் ஆஃப்னால் நிறைய தான். எதை எங்கெங்கே பயன்படுத்தணும்னு சொல்லி ரூல் இருக்கு. அந்த ரூல் படி நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அசஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அந்த அசஸ்மெண்ட்ல நோட்டில் எழுதுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.